Hi students, 12th standard accountancy chapter 5 admission of partner illustration exercise sum number 14 பார்க்க போறோம். Question read பண்ணிடுறேன். Karthi and Kannan are equal partners. They admit Kailash with 1/4 share of profit. Kailash acquired his share from old partners in the ratio of 7:3. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. First என்ன question கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்த்திக் அண்ட் கண்ணன் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஸோ கார்த்திக் அண்ட் கண்ணன் ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ். ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னா என்ன அர்த்தம்னாக்க அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்க இப்போ ரெண்டு பேருமே 1:1 ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ரெண்டு தோசை இருக்குன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இல்லை ஒரு தோசை இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு தோசை இருக்குனாக்கா ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆஃப் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ 1:1 என்ன அர்த்தம்? 1 + 1 2 இல்லையா, ஈக்குவல் டு 2. அப்போ கார்த்திக்கு எவ்வளவு வருது? ஆஃப். கண்ணன் ஆஃப். 1/2 ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது பேர் தான் என்ன அர்த்தம்? ஈக்குவலி பார்ட்னர்ஸ். கார்த்திக் அண்ட் கண்ணன் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்னா அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது தே அட்மிட் கைலாஷ் வித் 1/4 ஆஃப் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். கைலாஷ்ங்கிறவர் நியூ பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கைலாஷ்ங்கிற நியூ பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. கைலாஷுக்கு என்ன ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல உள்ள வராரு? 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கைலாஷ்க்கு இருக்கு. ஓகேங்களா? கைலாஷ் அக்வயர்ஸ் இஸ் ஷேர் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 7:3. இங்க நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். அக்வயர்ஸ்ன்ற வேர்டு வருது. கைலாஷ் அக்வயர்ட் ஹிஸ் ஷேர் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 7:3. கவனிங்க, அக்வயர்ட், டேக்ஸ் இதெல்லாம் வந்ததுனாக்கா என்ன அர்த்தம்? நியூ பார்ட்னர் கைலாஷ் அவர் என்ன பண்றாரு, 7:3 இந்த ரேஷியோல ஓல்டு பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து அக்வயர் பண்ணிக்கிறாரு. டேக்ஸ்னா எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இந்த மாதிரி அக்வயர்ஸ், டேக்ஸ் வந்தா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 7:3 கொடுத்துருந்தாங்கனாக்கா ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆன்சர் இதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணினாலும் உங்களுக்கு இப்போ எனக்கு ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அக்வயர்ஸ், டேக்ஸ்ன்னு உங்களுக்கு அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 7:3னா 7:3 தான் ஆன்சர் வரணும் நீங்க என்ன பண்ணாலும். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, என்ன பண்ணிருக்காரு கைலாஷ்ங்கிறவரு 7:3 ரேஷியோவை ஓல்டு பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. அப்ப 7:3னா என்ன அர்த்தம்? 7 + 3 = 10. அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யாரு? கார்த்திக். கார்த்திக்கு 7/10. அடுத்தது கண்ணன் கிட்ட இருந்து 3/10 என்ன பண்ணிக்கிறாரு, இவர் அக்வயர் பண்ணிக்கிறாரு. இந்த ரெண்டுமே 7/10 அந்த 3/10 இது அக்வயர் பண்ணி இவருக்கு வர்ற ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு? 1/4. புரிஞ்சுதுங்களா? ஓல்டு பார்ட்னர்ஸ் கண்ணன் அண்ட் கார்த்திக் கிட்ட இருந்து அக்வயர் பண்ணிருக்காரு. 7:3 ரேஷியோவை அக்வயர் பண்ணி இவருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் ப்ராஃபிட்டிங் ரேஷியோ எவ்வளவு? 1/4. இப்ப புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்றாங்கன்றது? இப்ப என்ன சொல்றாங்க, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் நியூ ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். அக்வயர்ஸ் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர் வந்தாலே ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னதான் ஆன்சர் வரணும்? அதே 7:3 தான் வரணும். ஓகேங்களா? இப்போ வரும் பாருங்க. இப்போ என்னது, கார்த்திக் எவ்வளோ? இப்போ 7:3 ரேஷியோல கார்த்திக் அண்ட் கண்ணன் ஓல்டு பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து நியூ பார்ட்னர் அக்வயர் பண்ணிட்டார் கைலாஷ். ஆனா கண்ணன் எவ்வளவு தியாகம் பண்றாரு, கார்த்திக் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாரு, ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றாரு ஆக்சுவலான்றது நமக்கு தெரியாது. ரெண்டு பேருமே 7:3 ரேஷியோல சாக்ரிஃபைஸ் பண்ணி கைலாஷ்ங்கிறவருக்கு 1/4 ஷேர் ப்ராஃபிட் ஆஃப் ஷேர் கிடைக்குதுன்னு சொல்றாங்களா? ஆக்சுவலா எவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கார்த்திக் பாத்தீங்கன்னாக்க 1/4 கைலாஷ் அலாட் பண்ண 1/4 இன்ட்டு அவர் எவ்வளோ 7:3னா கார்த்திகோட பங்கு எவ்வளவு வருது? 7/10. கண்ணனுக்கு எவ்வளவு வருது? இன்ட்டு 7/10 மல்டிப்ளை பண்ணணும்.
ஓகேங்களா? டைரக்டா மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது உங்களுக்கு? 1 4 7 10 4s are 40, 1 7 is 7. இங்க அதே போல என்ன கிடைக்குது? 10 4s are 40, 1 7 is இங்க 3 இல்லையா? கண்ணன் கிட்ட இருந்து எவ்வளவு அக்வயர் பண்றாரு? 3. கார்த்திக் கிட்ட இருந்து 7ம் கண்ணன் கிட்ட இருந்து 3யும் அக்வயர் பண்றாரு. ஓகேங்களா? சோ இப்போ 1 3 is 3. ஓகேங்களா? இப்போ கவனிச்சிங்கனாக்க இவங்க ஆக்சுவலா ஓல்டு பார்ட்னர்ஸ் கார்த்திக் அண்ட் கண்ணன் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஹெட்டிங் போட்டுட்டு கார்த்திக் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றாரு? 7/40. கண்ணன் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றாரு? 3/40. நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் கன்சிடர் பண்ண மாட்டோம். சேம் காமன் நம்பர் 14 வர்றதுனால கன்சிடர் பண்ண மாட்டோம். கேன்சல் பண்ணிட்டா நியூமரேட்டர்ல இருக்கிறதா நமக்கு என்னது? ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 7:3 வந்துருச்சுங்களா? ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆல்ரெடி என்ன க்ளூ கொடுத்துருந்தேன்? அக்வயர்ஸ் ஷேர், டேக்ஸ் ஷேர் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர், நியூ பார்ட்னர் அக்வயர்ஸ் ஷேர் அப்படின்னுட்டு ஷேரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ஷேரோட ரேஷியோ கொடுத்துட்டு ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொன்னா அவங்க என்ன 7:3னா அதுதான் உங்களுக்கு ஆன்சரா வரும்னு சொன்னா ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 7:3 வந்ததுங்களா? ஓகேவா? இப்போ கார்த்திக் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு? 7/40. கண்ணன் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, தியாகம் பண்ணிருக்காரு? 3/40. அப்போ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு? 7:3. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்டு ஷேர் தெரியும், ரெண்டு பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ப்ராஃபிட் அண்ட் லாசஸ்ன்றது நமக்கு தெரியும். எவ்வளவு? ஆஃப் 1/2 1/2. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 7/40 3/40. அப்போ கார்த்திகோடது -7/40, கண்ணனோடது -3/40 இல்லைங்களா? இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணனாக்க நமக்கு என்ன தெரியும்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர் பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்கு. 2 and 40 இருக்கு. 2 40ல டிவைட் ஆகாது. ஆனா 40 2ல 20 டைம்ஸ் டிவைசபிள் ஆகும். அதனால 40 என்ன செஞ்சுக்கிறோம்? காமன் நம்பரா எடுத்துக்கிறோம். டினாமினேட்டரா எடுத்துட்டோம். எத்தனை 2ஆல எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா 40 கிடைக்கும்? 20 டைம்ஸ். ஓகேங்களா? 22s are 40. இந்த 20 அதே சேம் நம்பரை மேல கொடுக்குறோம் நியூமரேட்டர்ல. 1 2 is 120 is 20 மைனஸ் ஃபார்முலால இருக்க மைனஸ். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 140 is 40, 17 is 7. 20ல 7 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 13/40. அப்ப கார்த்திகோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 13/40. அடுத்தது கண்ணனுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கு. 40ன்றது காமன் நம்பரா எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க என்ன டினாமினேட்டரோ அதே தான். 2 40ல டிவைட் ஆகாது. 40 20 டைம்ஸ் டிவைட் ஆகுது. 140 is 40. 20 into 2s are 40 கிடைக்குது. அதனால 40 என்ன செஞ்சுக்கிறோம்? காமன் நம்பரா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 40 டினாமினேட்டர்ல என்டர் பண்ணு. 2 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 40 கிடைக்கும்? 20 டைம்ஸ். 22s are 40. 120 is 20. ஓகேங்களா? மைனஸ் 140 is 40. 13 is 3. 20ல 3 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 17 இல்லையா? 17/40. ஸோ கண்ணனுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 17/40 கிடைச்சிருச்சு. அடுத்தது நியூ பார்ட்னர் கைலாஷ். அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ? ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓல்டு பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணி 1/44ன்னு இருக்கு. ஆனா டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கா? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு இருக்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு வந்திருக்கோ அதே மாதிரி டினாமினேட்டர் கண்ணனுக்கும் கைலாஷ்க்கும் ஈக்குவலா இருக்கணும். நியூ பார்ட்னர் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப ஈக்குவலைஸ் பண்ணணும்னா ஒரே நம்பரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணாக்க நமக்கு ஆன்சர் 40 கிடைக்கணும். அப்ப அது எந்த நம்பர்னு பாத்தீங்கன்னா 10. 10 4s are எவ்வளவு? 40 இல்லையா? அந்த 10
நியூமரேட்டர்லயும் என்டர் பண்ணிக்கிறோம். 110 இப்போ கேன்சல் பண்ணா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 1/4 வருதுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணோம்னா 1/4 கிடைக்குது. ஸோ அப்போ எந்த நம்பர் ஒரு நம்பர் மல்டிப்ளையும் பண்ணணும் டிவைடும் பண்ணோம்னா ஆன்சர் இது வரணும்னா 10ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணாதான் என்ன கிடைக்குது உங்களுக்கு? இதே ஆன்சர் வரும். அப்போ கைலாஷோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 10:40, 10/40. ஓகேங்களா? அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இங்க நம்ம ஃபிராக்ஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ரேஷியோ ஃபார்ம்ல என்ன எழுதணும்னா என்ன பண்ணணும்? காமனா இருக்கிற 40 கேன்சல் பண்ணிடுறோம். காமன் நம்பர் 40 டினாமினேட்டர்ல வர்றது கேன்சல் பண்ணிடுறோம். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 13:17:10. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 13:17:10 அண்ட் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 7:3. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.